அப்புறம் என்ன என்ன கொடியா இருப்பாள், உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் பண்டிகையை சுற்றிலும் எருமை கன்றுகளை போல இருப்பார்கள். நீ நிறைய வீட்டில் அப்போ ஏன் பிள்ளைங்கள எருமை எருமை ஏன் திட்டுறீங்க? அப்போ ஆண்டவர் அப்படியா சொன்னாரு, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. பண்டிகையை சுற்றிலும் வீட்டில் நம்ம சாப்பிட்றது, சிலர் கேட்டீங்கன்னா எப்படியோ ஏதோ கூழையும் கஞ்சியும் குடிச்சிக்கிட்டு வாழ்றோம் பாஸ்டர். என்னது ஏதோ கூழையும் கஞ்சியும்? நிஜமாவா? போய்த்தானே அது. நம்ம வீட்டில் ஒரு பந்தின்னு ஒன்று வச்சிருக்காரு ஆண்டவர். ஏங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அவர் பேர் என்ன பேர் வைக்கிறாரு? பந்தி. பந்தின்னா எப்படி? படிக்கட்டில் போய் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கிறதா? டேபிள் போட்டு சேர் போட்டு, டைனிங் டேபிள். பிரைஸ் தி லார்ட். அம்மா அங்கே இருப்பாங்க, அப்பா அங்கே இருப்பாங்க. இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில் பாருங்க, அப்பா வந்தோடனே அவர் பசிக்கு சாப்பிடுவாரு, யாராளுக்கு வந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் மனைவி, புருஷன், பிள்ளைங்க எல்லாரும் பந்தியை சுற்றி உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஊதாரிங்களா சுத்துது. 1 மணிக்கு வருவான் மூத்தவன், அம்மா வந்து அவனுக்காக ஹாட் பாக்ஸில் சாப்பாடை வச்சு காத்துட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்வான். நடத்த அன்னைக்கு வீடுங்கள்ல சரி இதெல்லாம் ஒரு சாப்பாடா பூ அப்படின்ட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற தேவன். அதனால நம்ம வீட்டில் சாப்பிடுற இடத்தையே அவர் என்னன்னு சொல்றாரு? பந்தி அப்படின்னாங்க. பாருங்க, சாப்பாடுனா மீல்ஸ்ன்னு பேரு, பந்தினா ஃபீஸ்ட்னு பேரு. என்ன சொல்லுங்க? ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் விருந்து. அப்போ நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் மருந்து மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? விருந்து மாதிரி இருக்கணும். விருந்துல எப்படி சாப்பிடுவாங்க? அப்படியே நேரம் எடுத்து எப்பாடியோ எப்படா இவங்களை எழுப்பலான்னு இருக்கும். நான் முதல் ஆண்டு விழாவுக்கு வந்த போது இங்க ஒரு ஷெட் இருந்துச்சு, அதுல விருந்து போட்டாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி யார் இருந்தீங்க? யாரா இருந்தீங்களா? நான் வரும்போது ஒரு கை பிரதர் இருக்கிறார், அவர் பிரதர் இருக்கிறார். சாப்பாடுலாம் போட்டீங்க தானே? அந்த இடத்துலயே உட்கார வச்சு அப்படியே அந்த விருந்துனால என்ன தெரியுமாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு, என்ன ஜாலி, என்ன சந்தோஷம். எங்க சேர்ச்சில் கூட விருந்து போட்டாங்கன்னா நான் போய் மாட்டிக்க கூடாதுன்னு பார்ப்பேன். ஆளாளுக்கு கொண்டாந்து வைப்பாங்க. என் ஒருத்தனுக்கு விருந்து. அது என்ன சொல்லுங்க? ஒருத்தர் சாப்பாடை வச்சுட்டு நிற்பாங்க, ஒருத்தர் குழம்பு வச்சுட்டு நிற்பாங்க. நான் கறி வேண்டாம்னா ஒரு பீஸ், எங்க 50 பேர் ஒரு பீஸ் போட்டா என் கதி என்ன ஆகும் சொல்லுங்க? அதான் விருந்து. விருந்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க? மகிழ்ச்சி, சந்தோஷம், ஐக்கியம், ஆனந்தம், ஒற்றுமை, ஒரு மனம். அதுக்கு பேர் தாங்க விருந்து, ஃபீஸ்ட். அவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய்னா உன் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அல்லேலூயா. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, என் பையனுக்கு ஒரு பக்தி உள்ள பொண்ணு கிடைக்கலன்னு சொல்றியா? இங்க யெகோவா கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளையை நீ காணணும்னா உன் பிள்ளைகளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டா மாத்திரம் பத்தாதுங்க, புத்திர பாக்கியத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இப்போ என் பொண்ணு துபாயில் அவங்க வந்து ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. இப்போ குழந்தை பிறக்கிற அவங்க துபாய் நாட்டிலலாம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே எல்லாம் கொடுப்பேன். ஏன்னா அவங்கெல்லாம் இன்சூரன்ஸ் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. என் மருமகனும் மகனும் சொன்னாங்க, நாங்கள் இங்கே துபாயிலேயே போனோன்னா எங்களுக்கு ₹1 கூட செலவே கிடையாது. அங்கெல்லாம் ராஜா, அந்த கிங் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவார். நான் சொல்கிறேன், பெத்த தாய் தகப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் கூட வந்து பிள்ளை பெற்றுக்கிட்டு போ அப்படின்னு சத்தம் போட்டேன். உடனே வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு பெங்களூரில் இருக்கிறதுல ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவமனை
என்ன ஆஸ்பத்திரி பேர்? மணிப்பால். இப்போ குழந்தையோட அவள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஒருவேளை நாளைக்கு விட்டுருவாங்க. நான் அவளுக்கு வரும்போது சொன்னேன், டேடி திரும்பி வரும்போது உன்னையும் பிள்ளையும் நான் வீட்டில் பார்க்குறேன். என் மகனுக்கு 3 பிள்ளைங்க. என் மருமக வெளிநாட்டு பெண், அமெரிக்க பெண், 3 பிள்ளைங்க. தாத்தான்னு சுத்த தமிழில் அழகாக கூப்பிடுறாங்க. பிள்ளைகளை பார்ப்பது ஆசீர்வாதம் அல்ல, பிள்ளைகளின் பிள்ளையையும் பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு நீண்ட ஆயுசு நாளை கத்த தருவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ஒன்னின் ஒன் சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. நீங்க ஒண்ணுன்னு திறப்பீங்க, அது உள்ள பார்த்தா இன்னொன்னு, அது உள்ள பார்த்தா இவர் தான் நாம் ஆராதிக்கிற யெகோவா என்னும் தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட போதும், இதுக்கு மேல நான் சொல்லிட்டே போனேன்னா விடிய விடிய சொல்லுவேன். இப்படிப்பட்ட மகத்துவமான நாமத்தை உடைய கர்த்தராகிய யெகோவா தேவன் தான் நம்மளை பார்த்து இந்த ராத்திரியில சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிந்தோம் அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிதான காரியங்களை அவர் நமக்கு கற்று தருவார். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் புரியாதுன்னா எதுவுமே இல்லைங்க. சிலர் சொல்ல அந்த பைபிள் என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு. நீ அவர் முன்னாடி அமர்ந்துரு. மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரே சொல்றார், இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். புரியாதவைகளை புரிய வைக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். நம்மால் அறிந்து கொள்ள முடியாதவைகளை எளிதாக அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்களை திறக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. பேதைகளை அவர் என்ன ஆக்குகிறவர்? ஞானிகள் ஆக்குகிறவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்லாம் சொல்ல மாட்டீங்களா? தம்பி அப்படி ஏதாவது சட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா? பெங்களூர்லேருந்து ஒரு பிஷப் வர்றாரு, அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி என் மானத்தை வாங்கிடாதீங்கன்னு ஏதாவது சொல்றீங்களா? அப்புறம் ஏன் அப்படி அமைதியாக இருக்கிறாங்க? நல்லா கவனிங்க. இவர் தானே உங்கள் பாஸ்டரு. இன்னைக்கும் நாளைக்கும் சண்டே ராத்திரி வரைக்கும் அவருக்கு ரெஸ்ட். கரெக்டா? பாட்டு பாடுவார், ஜெபம் பண்ணுவார், என் கையில் கொடுத்துருவார். ஓசன்னா திருச்சபைக்கு 3 நாளுக்கு நான் தான் பாஸ்டர். கரெக்டா? 3 நாளுக்கு நான் தான் பாஸ்டர். என் மூலம் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்டு தான் ஆகணும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் விருந்தாளியா வரல, வீட்டுக்காரனா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எங்க விருந்தாளி தான் அப்படியே தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனா சொந்த வீட்டுக்காரன் உள்ளதை உள்ளபடி சொல்லி அருகில் அமர்ந்து அணைத்து நம்மை சரியான நான் அப்படி ஊழியக்காரன். 3 நாள் என்ன பாஸ்டரா ஏத்துக்கிறீங்களா? இலவசமும். நீங்க ஒன்றும் தர வேண்டாம், ஒரு ஆமையும் சொல்லணும். பைபிள் 3 சொல்லிட்டேன், எனக்கு தர வேண்டிய 3 சொல்லிட்டேன். நாளைக்கு புதுசா ஒருத்தரை கூட்டிட்டு வரணும், சொந்த பைபிள் வாங்கிடணும். என்ன செய்யணும்? அங்க எங்க கவனம் செதறாம உட்கார். கரெக்டா? சரி, ஓகே. இங்க கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றாருல்ல, அது என்ன பெரிய காரியமா இருக்கும்? எப்படி சந்திரனுக்கு போறது, எப்படி ராக்கெட் விடுறது, அதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நீ இப்போ உனக்கு ராக்கெட் எப்படி விடுறன்னு உன் பேர் என்னம்மா? சரி, ஏதோ கேட்கல, ஆனாலும் கேட்குறேன். உனக்கு ராக்கெட் விட ஆண்டவர் சொல்லி தந்தா நீ சந்தோஷப்படுவியா? மேலே அனுப்புறாங்க இல்லையா சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு, அதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? கரெக்டா? ஆண்டவர் நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான்கிறார். சும்மா வளவள வளவளன் இந்த பாட்டி தாத்தா நம்புங்க. எங்கள் காலத்துலலாம் 1947 இது அவங்களுக்கு ஒரு குழந்தை சாப்பிடல அப்படின்னா நிலாவை காட்டி அந்த அப்பார் அதில் என்ன கருப்பாக இருக்குன்னா அங்கே ஒரு பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னா இவங்க நமக்கு வடை சுடுறாங்க. ஆண்டவர் இப்படி வடை சுடுற கதெல்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்க மாட்டாருங்க.
பிரயோஜனமாயிருக்கிறதை மாத்திரம் கற்றுத்தருகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிங்க, அது உங்களுடைய வீட்டை குறித்ததா இருக்கலாம், உங்களுடைய சபையை குறித்ததா இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற இந்த பட்டணத்தை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய தேசத்தை குறித்ததா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அறியாததும் புரியாததுமான அரிய பெரிய காரியங்களை நம்முடைய கர்த்தராகிய யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா? தெரிவிப்பார். பிரைஸ் தி லார்ட். என்ன பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்லை, யாருக்கிட்ட போறோங்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க எல்லாரும், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்லை, பிரச்சனைய யாருக்கிட்ட சொல்றோங்கிறது தான் முக்கியம். கரெக்டா? பிரச்சனை முக்கியமா, பிரச்சனையை யார்கிட்ட எடுத்துட்டு போறோங்கிறது முக்கியமா? அதுதான் முக்கியம். இந்த ராத்திரி வேளையில் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கூட நான் கேட்க விரும்பல. ஏன் தெரியுமா? என்கிட்ட சொல்லு, நான் உத்தரவு கொடுப்பேன். அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன்னு சொன்னவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்ல போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் டேப் ராதாமாணிக்கம்னு ஒருத்தர் பாடினாரு. பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து சினிமா பாட்டு பாட்டாருன்னு சொல்லிடாதீங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சினிமா பாட்டு இல்லைங்க, தைரியமா பாடுங்க. கிடைக்கும் என்றார். கேட்பீங்களா? கேட்டா கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேரு கேட்கறதே இல்லைங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் ஒன்றும் தரல. எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தார்? நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? அவரால் கொடுக்க முடியாது. நீ கேட்ட காரியம்லாம் ரொம்ப பெருசு, என்னால் ஆவாது, போ அப்படின்னு என்னைக்கா சொன்னாரா? நீங்க இல்லாத உன்னை கேட்டாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. உனக்காக நான் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இறைச்சி சாப்பிட ஆசைப்பட்டாங்க. ஒரு காத்து வீசிச்சு, காடைகள் வந்து விழுந்துச்சு. வானத்தின் மன்னாவாகிய அந்த தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். தாகம் எடுத்துச்சு, கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு இருக்குதா? மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில சரீர சுகவீனத்தோட வந்திருக்கிறீங்களா? பலவித கஷ்டங்களோட வந்திருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்களா? எல்லாருமே உள்ளத்துக்குள்ள 1000 வேதனையை வச்சிருப்போம். யாராவது கேட்டா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும். எப்படி சொல்லுவோம்? இன்னைக்கு நான் மாத்தி தரேன். எங்க சர்ச்சில் உள்ளவங்கள நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருங்க அஜய், எப்படி இருக்கிற? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். எங்க சர்ச்சில் யாருமே தப்பி தவறி கூட, நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம், ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன். கேவலமா இல்ல அப்படி சொல்றதுக்கு? ஏவான் புண்ணியத்திலையும் நம்ம நல்லா இல்ல. நம்முடைய புண்ணியவான் கர்த்தர், கிருபை நிறைந்த கர்த்தருடைய புண்ணியத்தினால நாம நல்லா இருக்கிறோம். இனிமேல் யாராவது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஏதோ இருக்கிறோங்க. வீடு போங்குது, காடு எப்போங்க கூப்பிட்டுச்சு உங்களை? கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். வீடு எப்போ போன்னு சொல்லிச்சு? எப்போ சொல்லுச்சு? போய் தானே சொல்றீங்க. இனிமேல் என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால நல்லா. அப்படியாவது
கர்த்தர் அவர் கிருபையுள்ளவர், தன் கிருபையை நம்பி இருக்கிறவங்கள நல்லா வாழ வைக்கிறவர்னு சுவிசேஷம் அவங்க காதுல போய் விழட்டும். இனிமேல் யாருக்காவது கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிறோம் சொல்றதே என்னதான் ஒரு சுவிசேஷம். கர்த்தர்ங்கிற வார்த்தையை கேட்கிறாங்க, அவர் கிருபையுள்ளவர்ங்கிற வார்த்தையை கேட்கிறாங்க, அவரை நம்புகிறவர்களை நல்லா வாழ வைக்கிறவர். இது சுவிசேஷத்தின் சாட்சி தானே? சொல்லுங்க, இனிமேல் என்ன சொல்லணும்? எப்படிமா இருக்கிற? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிற. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரேமியா 33:6 அந்த யெகோவா தேவன் என்ன சொல்றார்? இல்ல, அந்த எரேமியா 33 அதையே சுத்தி தான் இருக்கிறேன் பாருங்க. 33:6 பாருங்க. எரேமியா chapter 33 verse 6. அந்த கர்த்தராகிய யெகோவா தேவன் என்ன சொல்றார் பாருங்க. நான் அந்த அவர்களுக்குங்கிற எவருன்னு நம்மளை பார்த்தோம். அவங்க கருப்பா சிவப்பா உயரம், இங்கே அந்த இடத்துல யாரை போட்டுக்கலாம்? நம்மளை போட்டுக்கலாம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு, நான் சொல்றேன், உங்களுக்கு சௌக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உங்களை குணமாக்குவேன், உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை அருளுவேன், என்னுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா இத? ஆமென். திரும்ப ஒரு முறை சொல்றேன், சௌக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உங்களை குணமாக்குவேன், பரிபூரண சமாதானத்தை அருளுவேன், என்னுடைய சத்தியத்தையும். எத்தனை காரியம் சொல்றாரு சொல்லுங்க? என் கையை பாருங்க, எத்தனை இது? 5 காரியத்தை ஒரே வசனத்துல பஞ்சா சொல்றார். எப்படி 5 காரியத்தை பஞ்சா சொல்றார் நம்ம ஆண்டவர். என்ன தருவாரா? சொல்லுங்க எல்லாரும். சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், அறகுறை சமாதானம்லாம் இல்ல, பரிபூரண சமாதானம். எல்லாத்துக்கும் மேல என் சத்தியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஏன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆக்கும்? விடுதலை ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில, ஐயா என் சிறையிருப்பின் காலம் எப்போ முடியும்? யோபு சிறையிருப்புல இருந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டு பட்ட மரமாய் மொட்டை மரமாய் நின்றான். அவன் ஒருவேளை யோசித்திருக்கலாம், என்னுடைய இந்த வேதனையின் காலங்கள், இந்த சிறையிருப்பின் காலங்கள், இந்த கண்ணீரின் காலங்கள் எப்பொழுது முடியும் என்று வேதத்தில் புலம்புன ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அன்னாள் யோபு போன்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் அப்படியே அழுது தொலைஞ்சி அப்படியே சாவுங்கன்னு விட்டுட்டாரா? அவங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தந்தாரா? தந்தார்ல. அப்போ அவங்க தேவன் தானே நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய புலம்பலுக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வருவார். ஆமென். பாருங்க, அதே 33:7 என்ன சொல்றார் பாருங்க. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை என்ன செய்வேன்? அதை ஷார்ட்டா பாருங்க, கட்டுவேன். சிதறி கிடக்குறீங்க, நான் உங்களை சிறையிருப்பை திருப்பி உங்களை மீண்டும் நீங்க இருந்த அந்த நிலைமையில, அந்த ஸ்தானத்துல, அந்த மேன்மையில உங்களை மீண்டும் உயர்த்தி வைப்பேன் என்று யெகோவா தேவன் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மெல்லவும் முழுங்க முடியல, விழுங்கவும் முடியாம, ஏதோ ஒரு குற்ற மனசாட்சியினால ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, எரேமியா 33:8 பாருங்க, அதே அதிகாரத்துல தான், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் நீங்களாக்கி சுத்திகரித்து உங்கள் துரோகங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பேன். எனக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா? என்னையும் மன்னிப்பாரா? என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா?
இந்த கேள்வியோடுங்க யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவர் தாங்க சொல்றார், நீங்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் உங்களை விட்டு நான் என்ன செய்வேன்? நீங்களாக்குவேன், உங்களை சுத்திகரிப்பேன், உங்கள் துரோகங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த 35வது வருட புத்தாண்டு விழாவில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களை நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன். ஒருவேளை என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் ஏதாவது நடக்குமா? எப்போ நடக்கும்? நான் எப்பொழுது நன்மையை காண்பேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசித்துட்டு இருக்கீங்களா? எரேமியா 33:9 பாருங்க. 9 நான் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரெண்டு காரியத்தங்க சொல்றார். முழு வசனத்துல இருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நன்மை சமாதானத்தை நான் அவர்களுக்கு செய்ய போகிறேன். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தேவர் ஜனங்கள். அவங்க அவரை துக்கப்படுத்தினவங்க, அவரை வேதனைப்படுத்தினவங்க, அவருக்கு முகத்தை காட்டாம முதுகை காட்டினவங்க, அவருக்கு துரோகம் செய்தவங்க, அந்நிய நாட்டில் அடிமைகளாய் போன மக்கள். ஆனா அவங்களுக்கு சொல்றார் ஆண்டவர், என் மக்களுக்கு நன்மையையும் சமாதானத்தையும் அருளி செய்வேன். உங்களுக்கு நீங்க நன்மையான நாட்களை எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளுக்கு நன்மையையும் சமாதானத்தையும் அருளி செய்வேன். அல்லேலூயா. அப்படி அவர் அருளி செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமாங்க? அந்த வசனம் அப்படி விளக்கம் சொல்லுது, அவர் அருளுகிற நன்மை நிமித்தமும் சமாதானத்து நிமித்தமும் பூமியின் எல்லா ஜாதி ஜனங்களும் உங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? பயந்து நடுங்குவார்கள். அதுவே கர்த்தருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்க போகிறது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மையை மற்ற மக்கள் பார்க்கும் பொழுது அது கர்த்தருக்கு என்னத்தை கொண்டு வருதான்? மகிமையை கொண்டு வரும். பாருங்க, நீங்க அந்த சங்கீதத்தில் 2 வசனம். ஒரு வசனம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம். ஓகே, நீங்க அடுத்த சங்கீதத்துக்கு போனீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அந்த ஜனங்கள், அந்த புறஜாதி ஜனங்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம். எப்படி? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுவதை பார்க்கிற மற்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் தன்னுடைய மக்களுக்கு பெரிய காரியங்களை என்ன செய்தார்? செய்தார். சாட்சி 2 விதங்க. வெறும் இந்த புல்பீட்டில் வந்து மைக் வாங்கி கடந்த வாரமெல்லாம் நான் போகிற போது கர்த்தர் என்ன பாதுகாத்தா தோதுறாலே இல்லையா, தலைவலி வந்து தண்டவாளத்தில் தலை கொடுத்துடலாமான்னு பார்த்தேன், ஏன் கொடுக்காம இங்கே வந்து எங்கே தலை எடுக்கிற? இதா சாட்சி? சாட்சிங்கிற 2ங்க. ஒன்று நீ சொல்லுகிற சாட்சி, இன்னொன்று உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவது ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள சபையாக இந்த சபையை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. மோசேக்கு யெகோவா என்னும் நாமத்தால் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட கர்த்தர் தான் சொன்னபடியே எகிப்தில் அடிமைகளாயிருந்த தன் ஜனங்களை விடுவித்து பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்து 40 வருடம் வனாந்தரத்தில் வழி நடத்தி. அங்கே வயல் கிடையாது, கடை கிடையாது, டாக்டர் கிடையாது. பைபிள் சொல்லுது, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கி போகவும் இல்லை. ஏன் தெரியுமா? அவரே சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவங்கள சொன்னபடியே கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரா சேர்க்கலையா? சொல்லுங்க, டவுட்டா? சேர்த்தாரா சேர்க்கலையா? சேர்த்தார். அந்த கானான் தேசத்தை அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற தலைவனாக இருந்தது யாரு? யோசுவா. பைபிள் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாருங்க.
அவருடைய நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையில் என்ன செய்யாது, விழுந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அதே கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதன்படியே உத்தரவு கொடுத்து நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம் சிருஷ்டிகர். அவரே நம்மை உருவாக்குகிறவர், அவரே நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்தே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் தாம் சொன்னபடியே மனித ஞானத்திற்கு எட்டாத பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். யோசேப்பு சிறைச்சாலையில் கிடந்தான். 2 பேர் சொப்பனம் பார்த்தாங்க. 2 பேர் சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொன்னான். ஒருத்தனை பார்த்து சொன்னான், நீ திரும்ப ராஜ சமூகத்தில் பானபாத்திரக்காரனா நிற்கும் போது நான் இப்படி அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு இந்த சிறையில் கிடக்கிறத நீ கொஞ்சம் யார்கிட்ட சொல்லு. அவன் சொன்னானா, மறந்துட்டான். நன்றி கெட்ட உலகம். இப்போ பாருங்க, சிறைச்சாலையில் கிடக்கிற தன் பிள்ளையை வெளியே கொண்டு வரணும். நம்முடைய தேவன் தூங்குகிற தேவன் அல்ல. தூங்குகிறவன் கண்ணை பூச்சி இழுத்து அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். பார்வோன் சொப்பனம் பார்த்தானா, 7 பசு மாடு அது அதுன்னு. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கடான்னு கேட்குறான். எவனாலையும் முடியலை. அப்போதான் பாருங்க, நான் மறந்துட்டான நன்றி கேட்ட ஒருத்தன், அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. உடனே ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே, நான் ஜெயிலில் கிடக்கும்போது நான் மீண்டும் நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டு என்னை மன்னிச்சு பழைய பதவியை எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். அவன் ஒரு எபிரேயன். அவன் எந்த தப்புமே செய்யலை. அநியாயமாக அவனை தூக்கி 13 வருஷம் எங்கே போட்டு வச்சுருக்காங்க, பாதாள அறையில். அதுவும் கையும் காலையும் எதில் கட்டி வச்சுருக்காங்க, இரும்பு சங்கிலிகளால் சங்கீதத்தில் இருக்குங்க, இரும்பினால் கட்டப்பட்டிருந்தான். அவன் சொன்ன உடனே ராஜா என்ன சொல்கிறான் தெரியுமா, அவனை வர சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே யோசேப்பு என்ன பண்ணுறாரு, ஷேவ்லாம் பண்ணிக்கிட்டு பெரிய மனுஷங்கிட்ட போகும்போது அந்த பெரிய தோரணையில் போகணுங்க. நம்மெல்லாம் கத்துடைய பிள்ளைங்க, போய் பிச்சைக்காரமாக நிற்கக்கூடாது. பாருங்கள், மேட்டூரில் கூட டை கட்டிக்கிட்டு நிற்கிறேன், சூடாக இருக்குது. எங்கள் ஊரில் இப்படி இருக்காது. நம்ம யாருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்முடைய கௌரவம் ரொம்ப முக்கியம். முகசவரம் பண்ணி கொண்டான் பைபிள்ல போட்டிருக்குது. டீசெண்டாக போகணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கெட்டாலும் மேன்மக்கள், புலி பசித்தாலும் பரவாயில்ல, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் உங்களுக்கு தெரியுது. அப்போ ஃபாலோ பண்ணிடுங்க. 3 நாளும் பாருங்க, வந்து நிற்கிறோம், சொப்பனத்தை சொல்கிறோம். உடனே இவர் சொப்பனத்துக்கு பாருங்க, நல்ல கவனிங்க, உனக்கு எட்டாததும் உனக்கு. இப்போ ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறாரா, யோசேப்பு சொல்கிறோம், 7 வருஷம் உங்கள் தேசத்தில் நல்லா விளையும். அடுத்த 7 வருஷம் தேசத்தில் என்ன வரும், பஞ்சம் வரும். முதல் 7 வருஷம் விளைகிறத மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி பத்திரப்படுத்தி பண்டகசாலையில் வச்சிடுங்க. அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும்போது இந்த தானியங்களை எடுத்து மக்களுக்கு என்ன செய்யுங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்படி ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை ராஜா கண்டுபிடித்து இந்த வேலையை அவனுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் பாருங்க, அந்த ராஜா பார்வோன்னு சொல்கிறேன், எப்போ யோசேப்பு, உன்னை மாதிரி ஞானம் உள்ளவனை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அந்த வேலைக்கு உன்னையே ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. அது என்ன வேலை தெரியுமாங்க, ஃபுட் கார்பரேஷன் டைரக்டர் இல்ல, he became the prime minister of Egypt. யோசேப்பினுடைய பதவி என்ன சொல்லுங்க, பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் கிங் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றை பற்றி மாத்திரம் நீ என்ன கேட்காத, கேள்வி கேட்காத. மற்றபடி யோசேப்புடைய உத்தரவு இல்லாம எவனாவது கால கைய ஆட்டினா கதையை முடிச்சிடுங்க. எங்க கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வரும்போது அது எட்டாத உயரமாய். அல்லேலூயா. இப்ப நம்புறீங்களா சொல்லுங்க, அவர் சொன்னபடி செய்கிற தேவன் தானா?
மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் தானா? அல்லேலூயா. அதே மாதிரி தானியேல் இங்கேயாவது சொப்பனத்தை சொல்லி இவன் விளக்கம் சொன்னான். அங்க அவன் என்ன சொல்லணுமோ சொப்பனத்தையே மறந்துட்டான். யாரு? நேபுகாத்நேசர். தேசத்துல இருக்கிற எல்லா குறி சொல்றவன் குடுகுடுப்பெல்லாம் நல்ல காலம் போறது, நல்ல காலம். அவனே பிச்சை எடுத்து தான் நல்ல காலம் பிறக்கும் அவனுக்கு. நம்ம அவனுக்கு போய் போட்டு விடுறோம். போடுங்க போடுங்க பாருங்க, அவ்வளோ பெரிய முடிச்சிடுங்கடா கதையை. ஏன்னா என் சொப்போனை என்னன்னு கூட சொல்ல முடியாத பசங்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றானா, குறி சொல்றானா. நீ சபையில் தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறவங்க கிட்ட நிறைய கேளுங்க, பேபான்னு முழிப்பாங்க. அதனால் சும்மா தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, சொப்பனம் இந்த மாதிரி ஆட்களை குறித்து உஷாரா இருக்கணும். தேவ ஞானம் பெற்றவங்க தான் சபைக்கு தேவை. பாருங்க, தானியேல் தன் நண்பர்கள்ட்ட சொல்றான், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் உபவாசித்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா இங்க சொப்பனத்தையே சொல்லணும். சொப்பனத்துக்கு என்னத்தையும் சொல்லணும். எங்க ராஜா கண்ட சொப்பனத்தை சொன்னாலாவது அர்த்தம் சொல்லலாம். அவன் சொப்பனத்தை என்ன பண்ணிட்டான்? நான் இப்போ சொல்றேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்கள் இதெல்லாம். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைக்கு சவாலாவது கத்திரிக்கையாவது. அவன் சொன்னான், ஜெபம் பண்றான், அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ராஜா பார்த்துட்டு மறந்துட்டான் பாத்தீங்களா? அந்த சொப்பனத்தை அப்படியே கர்த்தர் யாருக்கு காண்பிக்கிறார்? தானியேலுக்கு காண்பிக்கிறார். தானியேல் போய் சொப்பனத்தையும் சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்றாரு. உங்களுக்கு பைபிள்ல தெரியுமா, தானியேல் அடிமையாக பாபிலோன் தேசத்துல போனவர் இப்ப தேசாதிபதின்னு அங்க போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? கவர்னரா மாறினார். யோசேப்பு யாரா மாறினாரு? பிரைம் மினிஸ்டரா மாறினாரு. தானியேல் யாரா மாறினாரு? கவர்னரா மாறினார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நம்ம வாசித்த அந்த முதல் வசனத்தின்படி, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட கேளு, அறியாத தெரியாத மறைபொருளானவைகளை கூட என்கிட்ட கேளு, நான் உனக்கு அதெல்லாம் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். அந்த வெளிப்படுத்தலின் பலனாக உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91 சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ராத்திரி வேளையில சொல்றாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன சத்தம் இல்ல? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசுனேன்னு சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலோடு இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சையோடு இருக்கிறீங்களா? வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் நம் தேவன். இன்று ராத்திரி வார்த்தையாலே உங்களோடு அவர் பேசினாரா? ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ நாமங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யெகோவா என்னும் சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதான கர்த்தர், நீதியின் கர்த்தர், நியாய பிரமாணிக்கர், ராஜா, ரட்சிக்கிறவர், மேய்ப்பர் என்று ராத்திரி உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களையும் உயர்த்த விரும்புகிறார். உங்கள் கண்ணீரையும் துடைக்க விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரவு, இந்த முதல் நாள் கூட்டத்தின் புத்தாண்டின் இரவு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவாய் மாறுவதால் எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து மகிமை. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நான்ல சொன்ன அந்த வார்த்தை, நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் அதிகமாயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரலாம். காணிக்கை பாடல் பாடும்போது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று நாம் காணிக்கை படைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் நம்ம தலைமை போதகருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் கொண்டாட போகிறோம். அந்த பத்திரிக்கையில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வாரமாக நான் என்ன பாட்டு பாடணும் அப்படின்ற ஒரு கேள்வியிலே இருந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த பத்திரிக்கையில் வெண்புறாவின் 2ஆம் ஆண்டு அப்படின்னு போட்டிருந்தது. அந்த வார்த்தை, அந்த பேர் வெண்புறா அப்படிங்கிற பேர் பாஸ்டருக்கு அதுதான் அடையாளமே, ஓசனாவின் வெண்புறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை பாடணும் அப்படின்னு எனக்குள்ளார ஆவியானவர் ஏவுவதனால விண்ணக காற்றே அப்படிங்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்திருந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து இறங்கிடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து இறங்கிடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பெலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பெலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து இறங்கிடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து இறங்கிடும். அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து இறங்கிடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து இறங்கிடும். நேரம் ரொம்ப ஆனதுனால ஒரு சின்ன காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைவு கூறி நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஓகே. பட் நாளைக்கு சரியாக 6 மணிக்கு நீங்கள் வந்துவிட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
6 மணிக்கு சரியாக நாம் ஆரம்பித்து ஐயாவுடைய கையில் நம்ம நிறைய நேரம் கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களாங்க? சத்தியத்தை சத்தியமாய் நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். ஆமாவா இல்லைங்களாங்க? ஆகவே நாளைக்கு எல்லாரும் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வர காலை 10 மணிக்கு நமக்கு உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த கூடுகையிலே பங்கு பெறவும் மாலை கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெறவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நாம் கடைசியாக ஜெபித்து முடிக்கலாம். இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படிக்காக, இந்த நாளின் கூடுகையை நமக்கு ஆசீர்வதித்து தந்துள்ளும்படிக்காக SRFGயினுடைய தலைமை போதகர் ஐயா அவர்களை முன்பாக வந்து ஜெபித்து உதவ அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ளதோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். கர்த்தர் திருச்சபைக்கு செய்த 35 ஆண்டுகளின் நன்மைகளை ஆண்டவரை கொண்டாடும்படியாக ஸ்தோத்திர ஆராதனையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் அவர்களை கர்த்தர் சத்யராஜ் ஐயாவை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. அவர்கள் மூலம் நாங்கள் சத்தியத்தை மிக தெளிவாக ஆழமாக கேட்கும்படியாக கர்த்தர் எவ்வளவு மகத்தான பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறார் என்பதை நாங்கள் ஒன்று கூட விரிவாக சிந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கர்த்தர் கொண்டு வந்த எல்லா ஆத்துமாக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளைக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒரு நபரை ஆகிலும் ஆண்டவரை கொண்டு வரும் பொழுது இந்த ஆலயம் நிரம்பி வழியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாசனை இன்னும் வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. நல்ல சுகம் பலனை கர்த்தர் கொடுப்பீராக. நாளை காலை உபவாச கூட்டத்திலும் மாலை கூட்டம் தொடர்ந்துள்ள எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தர் தாசன் பங்கெடுக்கும்படிக்கு கர்த்தர் இன்னும் விசேஷித்த கிருபைகளை பலத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கையை தேவரீர் நாங்கள் இன்று கேட்ட வசனத்தின்படியே காணிக்கையும் காணிக்கை செலுத்திருக்கிற மக்களாகிய எங்களையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இதை உம்முடைய திருப்பணிக்கென்று கர்த்தர் பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் லிவிங்ஸ்டனுக்காக உன் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய தாசன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தர் கூட இருந்து ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாள் நடத்துகிறீர். இந்த 3 நாட்களும் கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து சுகத்தோடும் பலத்தோடும் தங்கள் வீடுகளுக்கு போகவும் ஜெபிக்கவும் நாளை மீண்டும் ஆயத்தத்தோடு கடந்து வர ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு வழி நடத்துதல் அனைத்தும் நம்மொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, நல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை வாழ்த்துதலை தொலைத்துக் கொடுக்கிறேன். ஒருவர் பார்த்து வாழ்த்தி நாளை தினத்தில் சீக்கிரமாய் வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.